ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? டிசைன் ஐடியாஸ் இருக்குது, பட் சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ரேண்டமாக ஜுவல்லரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் ஜுவல்லரி கலெக்ஷன் பிளான் பண்ண ரெடியா? வெல்கம் டு மை சேனல் அமுனிஸ்ட். இந்த சேனலில் நான் நிறையவே டிஐஒய் ஜுவல்லரி ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறையவே ஐடியாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டால் போடுறது, எப்படி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையவே வீடியோஸ் நான் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜுவல்லரி மேக்கர்ஸ் பீசஸாக க்ரியேட் பண்ணுறாங்க, ஆனால் கலெக்ஷன்ஸாக பண்ணுறது கிடையாது. ரேண்டமான டிசைன்ஸ்னால் பிராண்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. ஜுவல்லரி கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குரூப் ஆஃப் ஜுவல்லரி பீசஸ் சேம் டிசைனில் மெயின்டைன் ஆகியிருக்கணும், ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு கிளியர் ஐடியாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணதாக இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே மினிமல் கலெக்ஷன், டெம்பிள் இன்ஸ்பயர்ட் கலெக்ஷன், பேர்ல் எலிகன்ஸ் கலெக்ஷன், ஆஃபீஸ் வேர் சில்வர் கலெக்ஷன், கிட்ஸ்க்கான ஜுவல்லரி கலெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீம் பேஸ்டாக நீங்கள் கலெக்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஈவன் ஒரு டிசைனை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான கலெக்ஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட கலெக்ஷனில் என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கலெக்ஷனுக்கு ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நியூ பிராண்ட் ஐடென்டிட்டியாக நீங்கள் உங்களை லான்ச் பண்ண போகிறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா மந்த்லி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா நியூ டைப் ஆஃப் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் சமயத்தில் ஏதாவது டிமாண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களையே நீங்கள் ப்ரீமியமாக பொசிஷன் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா அஃபோர்டபுளான டெய்லி வேறு நீங்கள் ஆஃபர் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கலெக்ஷனுக்குன்னு ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த கலெக்ஷன் நான் ஒர்க்கிங் விமனுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். அவங்களுக்கு லைட் வெயிட்டாக போட்டாக்கா அவங்களுக்கு எவ்ரிடே வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி நீங்கள் பிளான் பண்ணி டிசைன் பண்ணிங்கன்னா உங்களோட கலெக்ஷன் அவங்கள போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க உங்கள் கிட்ட வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் யாருக்காக அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டான ஜுவல்லரி அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்ரிடேக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி அஃபோர்டபுளாக இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ரொம்பவுமே லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க இல்லையா. அதே ப்ரைடல் கலெக்ஷனாக பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவுமே கிராண்டான ஜுவல்லரி தான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்காக மேக் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், என்ன மாதிரியான அக்கேஷனுக்கு அவங்க அதை வேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஜுவல்லரிஸை நீங்கள் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பர்பஸோட ஒரு கலெக்ஷன் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும், கிளியரான தீம் இருக்கும், பெட்டர் ப்ரைஸிங் உங்களால் பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக பிராண்டிங் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக செல்லிங்கும் பண்ண முடியும். நீங்கள் தீம்ஸை எமோஷன்ஸ் பேஸ்டாக எடுக்கலாம், இல்லைனா லைஃப் ஸ்டைல் பேஸ்டாக எடுக்கலாம், அப்படி இல்லைனா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பேஸ்டாக எடுக்கலாம், நேச்சர் பேஸ்டாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எமோஷன்ஸ் பேஸ்டாக சொல்லும்போது அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு, அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமா, உங்களோட ஜுவல்லரி அவங்களுக்கு ஒரு காம்னஸ் கொடுக்கணுமா, பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுமா, இல்லை ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணுமா, அந்த மாதிரி இமோஷன்ஸ் பேஸ்டாக நீங்கள் தீமை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர் ஜுவல்லரி, இல்லை டெய்லி வேர் ஜுவல்லரி, காலேஜ் வேர், கிட்ஸ் வேர், ட்ராவல் வேர், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பேஸ்டாக நீங்கள் தீம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், டெம்பிள் இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி, ஆன்டிக், ட்ரைபல், ஃபோக், இது மாதிரி நீங்கள் தீம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா நேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேஸ்டாக லீவ்ஸ் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்களா, ஓஷியன் தீமில் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறீங்களா, இது மாதிரியெல்லாம் நீங்கள் தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓஷியன் தீமில் நான் நிறையவே ஜுவல்லரி ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தீம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் தீமோட ஒத்து போகலை அப்படின்னா அந்த கலெக்ஷன் பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. பேஸ் மெட்டீரியல் என்னென்னலாம் சாய்ஸஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
பேஸ் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் இருக்குது, அலாய் இருக்குது, சில்வர் இருக்குது, த்ரெட் இருக்குது, க்ளே இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கலெக்ஷன் வந்து மேக் பண்ண போகிறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட் சூஸ் பண்ணுறது. உங்களோட கலெக்ஷன் வந்து ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 மெயின் கலர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நியூட்ரல் டோன் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பீட்ஸ், என்ன மாதிரியான பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பேர்ல் வெரைட்டியில் என்ன பேர்ல் இல்லை சாம் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா செயின்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து எடுக்க போகிற தீம் வந்து கிரேஸ் அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஒர்க்கிங் விமன் அப்படின்னா, பர்பஸ் வந்து என்னென்னா டெய்லி வேர் அண்டர் 999. இப்போ இதுக்கான மெட்டீரியல் சாய்ஸஸ் நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து லைட் வெயிட் அலாய் வந்து நான் மெட்டீரியல் எடுத்துப்பேன். ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேர்ல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் கோல்ட். ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாகவும் ஸ்மூத் ஃபினிஷாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து உங்களோட கலெக்ஷனை வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கலெக்ஷனை வந்து ப்ரீமியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆல்